கடந்த சில வாரங்களாக சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, தாமு அன்பரசன், சிவி கணேசன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனையில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து பிரதானமாக பேசப்படுகிறது? அதே நேரத்தில் இந்த போராட்டம் தொடர்பாக அங்க தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? விரிவான தகவல்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சொங்கவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாம்சங் இந்திய எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் 4வது வாரமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு 1500 தொழிலாளர்கள் கலந்து கொண்டு இந்த வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொழிலாளருக்கான கோரிக்கைகளாக இந்த சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் அவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த விவகாரத்தை சுமூகமாக உடன்பாடு எட்டுவதற்குண்டான நடவடிக்கையாக அமைச்சர்கள் தரப்புல இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இங்கு அமைச்சர்கள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசன் மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன், எம்எஸ்எம்இ சிறு குறு தொழிலாளர் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையின் வாயிலாக எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையில தொழிற்சங்கங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை இருக்கிறதா என்பது தொடர்பான அந்த தகவல்கள் தெரியப்படுத்தப்படும். அதன் அடிப்படையில அவருடைய போராட்டம் முடிவுக்கு வருகிறதா அல்லது தொழிலாளர்கள் மீண்டும் ஆலோசனை நடத்தி அவருடைய அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறார்களா என்பது தெரியவரும். அமைச்சர்களுடைய தரப்புல இந்த ஆலோசனை மட்டும் நடைபெற்று வருகிறது. ஆலோசனையில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது முடிவு பெறும். அந்த வகையில அமைச்சர்களுடைய ஆலோசனை திட்டம் என்பது முக்கியத்துவமான திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.